ஹலோ வணக்கம், வெல்கம் பேக். நம்ம வீட்டில் இன்றைக்கி என்ன லஞ்ச் பாருங்கள். கமகமன்னு குழம்பு, நாட்டி கோழி குழம்பு, நிறையா போன்ஸ் போட்டு கூடையே நாட்டு முட்டை போட்டு தண்ணியாக குழம்பு, மிளகு சீரகெல்லாம் அரைச்சி நல்லா தூக்கலாக ஃப்ளேவர்ஃபுல். இது வந்து இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் குழம்பு. என் ஹஸ்பண்ட் சாப்பிட்டாச்சு. இது வந்து நைட்டுக்கும் சேர்த்து டின்னரும் சமைச்சாச்சு. லஞ்ச் அண்ட் டின்னர் இன்றைக்கி வெஜ் எனக்கு சாப்பிடணும் போல் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா வந்து இது நார்த் இந்தியன் ஸ்டைலில் ஆலு பேங்கன் சப்ஜி பண்ணியிருக்கேன். கொஞ்சம் செமி கிரேவி. இது ரைஸ் ஓடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி ஃபுல்கா ஓடியோ ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ சப்பாத்தியை போய் ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஸோ ரொம்ப மசாலாவே இல்லை, வித்தவுட் எனி மசாலா, பேசிக் சிம்பிள். இது வந்து நல்லா வடித்த ரைஸ், பொன்னி ரைஸ் பாருங்கள், வடித்த சாதம், அப்புறம் சப்பாத்தி. இப்போ எனக்கு சப்பாத்தி வேணும், நைட்டுக்கும் வேணும். ஸோ இப்போயே போட்டு வச்சுட்டேன். மறுபடியும் யார் நைட்டுக்கு போயிட்டு மறுபடியும் சப்பாத்தி செய்வாங்க. ஸோ போட்டு வச்சுட்டேன், சூடு பண்ணி சாப்பிட்றணும். இப்போ நல்லா சூடாக இருக்குது. அப்புறம் தயிர், வீட்டில் செஞ்ச தயிர், எங்கேயும் தயிர், நிறைய தயிர். அப்புறம் திக் கட்டி தயிர். ஸோ இப்போ லஸ்ஸி பண்ணுற பிளான் இருக்குது. சாப்பிட்டு கொஞ்சம் சாலட். இது வந்து லெஃப்ட் ஓவர் கோவக்காய் உருளைக்கிழங்கு ஃப்ரை. இதுவும் சப்பாத்தியோட ரொம்ப நல்லாயிருக்கும். விஹானும் சப்பாத்தி சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் சப்பாத்தி போட்டு வச்சுட்டேன். நைட்டுக்கும் இதே தான் டின்னர். நான் முடியல, ஒரு வாட்டி கிச்சனில் வரோம் அப்படின்னா ஃபுல்லு பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர். காலையில் வரேன்னா எல்லாமே 2 ஹவரில் முடிச்சிடுறது, அவ்வளோதான். இன்னுமே கிச்சன் வந்து சாப்பிட மாட்டோம். ஹீட் அண்ட் ஈட்டுக்கு மட்டும் தான் வரணும். இன்னுமே குக்கிங் அவ்வளோதான், டன்னு. ஸோ இதுதான் நம்ம வீட்டோட சமையல், லஞ்ச் அண்ட் டின்னர் இன்னையோடது.